வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் 2024க்கான மாத ராசி பலன். வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது எல்லாரும் அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. மாதக்கோள்களான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரன் எல்லாருமே மாறுதல் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான வாழ்வியல் மாற்றம், உளவியல் மாற்றம், மன ரீதியான மாற்றம், பொருளாதார ரீதியான மாற்றம் அப்படிங்கிறத கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கன்னியில் இருந்த சூரியன் அக்டோபர் 17ஆம் தேதி துலாமுக்கும், கன்னியில் இருந்த புதன் அக்டோபர் 10ஆம் தேதி துலாமுக்கும், துலாமில் இருந்த சுக்கிரன் அக்டோபர் 13ஆம் தேதியிலிருந்து விருச்சிகத்துக்கும், மிதுனத்தில் இருந்த செவ்வாய் அக்டோபர் 20க்கு மேலே கடகத்துக்கும் டிரான்சிட் ஆகுறாங்க. இந்த டிரான்சிட் எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொடுக்க போகுதுங்கிறத தான் நம்ம இப்போ முக்கியமாக கவர் பண்ண போகிறோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. ஜென்ம சனியில் ஆட்பட்டிருக்க ராசி கும்பராசி. முக்கால் கடல் தாண்டியாச்சு. பாதி கடல் கூட இல்லை, முக்கால் கடல் தாண்டியாச்சு. சில வாசகங்கள் உண்டு, சொந்த ராசியை சனி பாதிக்க மாட்டாருன்னு. அப்படிலாம் கிடையாது. சனியே ஒரு நீதி தேவதை, பிளானட் ஆஃப் ஜஸ்டிஸ். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நீதி தீர்ப்பு தான். கும்பமுமே அஃபெக்ட் ஆகுது ஜென்ம சனியினால், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சனி ராசியில் போகிறது தலையில் பெரிய பாறாங்களை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான். வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கும். வெளியில் பார்த்தா நல்லா தானே இருக்கான் அப்படின்னு தான் நினைப்போம். உள்ளுக்குள்ளே நொறுங்கி போயிருக்கும். நொறுங்கினதை அத்தனை செலஃபன் டேப் ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும் மனசு அப்படிங்கிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் வந்தாச்சு. இன்னொரு 6 மாதம் தான், மார்ச் 2025 வரைக்கும் தான். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதம் சூரியன், புதன், சுக்கிரனோட மாற்றங்கள்லாம் ஒரு நல்ல பலனை கொடுக்குது. சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தான். சரி, இப்போ ஒவ்வொரு செக்டாருக்கும் இந்த கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 6ஆம் அதிபதியான சந்திரன் அக்டோபர் 17ஆம் தேதியிலேருந்து பௌர்ணமி அமைப்பில் வராரு. அப்போது முதல் 2 வாரம் பிஸ்னஸ் கொஞ்சம் டல் அடிக்கும். கடைசி 2 வாரத்தில் பிக்கப் ஆயிரும். அப்போ அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், இது பண்ண வேண்டாம். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை முதல் 2 வாரத்தில் போடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரேடிங் அதெல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பிஸ்னஸ்குள்ளே தான் வரும். ட்ரேடிங்கு அதிலலாம் இருக்கிறீங்கன்னா கூட முதல் 2 வாரம் மினிமல் ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. குறைஞ்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. கடைசி 2 வாரம் நல்லா ட்ரேட் பண்ணுங்கள், நல்ல லாபம் கிடைக்கும். சரிங்க, நாங்கள் பிஸ்னஸ்லலாம் இல்லை, செல்ஃப் எம்ப்ளாய்டும் இல்லை, நாங்கள் வேலை தான் பண்ணிட்டோம், எங்களுடைய ஒர்க் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா 10ஆம் அதிபதியான செவ்வாய் அக்டோபர் 20க்கு மேலே தான் நீசமாகிறார். அப்போ அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அக்டோபர் 20க்கு மேலே ஒர்க் பிளேஸில் ஒரு பிரச்சனை ட்ரிகர் ஆக தான் செய்யும். ஆனால் மேனேஜபிள். என்ன ரீசன் அப்படின்னா வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் முக்கால்வாசி நாள் இருக்கிறாரு. போக அந்த செவ்வாயோடே உட்காருவார். ஆட்சி ஆகும்போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதோ ரொம்ப ரேண்டமாக நடுவில் 2-3 நாட்கள் தான் பெரிய சிக்கல்லாம் வரும். கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்காது. ஒரு நாள் பிரச்சனையில் மாட்டுவேன், ஒரு 2 நாளில் நான் ரிலீஸ் ஆயிடுவேன். அடுத்து 4 நாள் கழித்து ஒரு ப்ராப்ளம் வரும், டேக்கிள் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் போகும் கடைசி ஒரு வீக்கும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீக்கில் 7 நாள்னா அக்டோபரில் கடைசி ஒரு 10 நாள் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அந்த 10 நாளில் ஒரு 2-3 நாள் வேலையில் ஒரு சிக்கலில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போவே தெரிஞ்சிருச்சு. அப்போ அக்டோபர் 20க்கு மேலே எதுலேயும் சிக்காமல் எந்த அளவுக்கு கான்ஷியஸாக இருக்க முடியுமோ இருந்துக்கிறது நீங்கள் நல்லது. கணவன் மனைவியோட உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 7ஆம் அதிபதியான சூரியன் 9 பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க. அப்போ கணவனால் லாபம், மனைவியால் லாபம். உங்களுடைய அந்யோன்யம் அப்படிங்கிறத அதிகரிக்க போது உங்களுடைய பார்ட்னர், அதாவது உங்கள் கணவனோ மனைவியோ, அவங்க மூலமாக நிறைய புண்ணிய ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு சான்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு கோயில் குளம் ட்ரிப்புன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் கண்டிப்பாக போவீங்க. அவங்களுடைய ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய கணவனோ மனைவியோ அவங்களோட ஹெல்த்துமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். மன ரீதியாக நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பம் நல்லா தான் இருக்க போகுது. 2ல் ராகுவே இருந்தாலும் 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நல்லாயிருக்கும். அதேமாதிரி 9ஆம் இடத்துல 2 கிரகங்கள் இருக்கும்போது அப்பா வழி சொந்தங்களுமே ரொம்பவே நல்லா இருப்பாங்க. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் அலைன்ஸ் தேடிட்டு இருக்கோம், எங்களுக்கு அமையுமானா அப்பா வழி சொந்தத்தில் பெண்ணோ மாப்பிள்ளையோ அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் காதலர்களாக இருந்தீங்கன்னா கூட காதல் வெற்றி பெற, நீண்ட நாள் காதலர்களாக இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா 9 அப்படிங்கிறது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கும். 5ங்கிறது ரிலேஷன்ஷிப்னாலே 5 ரொம்ப வருஷமாக தெரியும். ஸ்கூலில் காலேஜில் இப்பெல்லாம் போகிறது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்கிறீங்கன்னா அது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சைல்டு பர்த் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் அதிபதி புதன் நல்லா இருக்கிறாரு. சைல்டு பர்த்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தை கன்சீவ் ஆவீங்க. புதுசாக கல்யாணம் ஆகிருந்தாலும் கன்சீவ் ஆகிறதுக்கான பிராப்தம் இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கனாலும் இந்த மாதம் குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது.
பிறந்த குழந்தை இருந்ததுனாலும் நல்லா படிக்கும், சுட்டிப்பாக இருக்கும், அதை பார்த்து சந்தோஷமாக இருக்கும். வளர்த்த குழந்தையாக இருந்தாலும் அதுக்கு கல்யாணம், வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுலாம் நல்லாயிருக்கும். அப்போ குழந்தைன்னு வந்துட்டாலே அந்த செக்டாரில் நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சனியுடைய பார்வை 3ஆம் இடத்துக்கு விழுறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது இழுபறியாகும். ஒரு வேலையை 10 வேலையாக செய்ய வேண்டிய ஒரு பிராப்தம் இருக்குது. பட் அந்த 10 வேலையை செஞ்ச பிறகு 11ஆவது வேலையில் சக்ஸஸ் தான். அப்போது மனசு சோர்வு மட்டும் அடைஞ்சிடாதீங்க, மனசு விட்டுறாதீங்க. கொஞ்சம் இருக்கிற நல்லதையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். கும்பத்தில் என்ன பிரச்சனைனா, ஜென்மசனி இருக்கும்போது எது கெட்டதோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறப்போம். பட் நம்மளை சுற்றி நிறைய நல்லதும் நடக்கும். அந்த நல்லதில் கிடைக்கக்கூடிய உத்வேகத்தை எடுத்துகிட்டு இந்த நெகட்டிவை நோக்கி ஓடுங்க. அந்த நெகட்டிவையும் நீங்கள் வேனிஷ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, நாங்கள் ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கலாமா, எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லக்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துல குரு, சுக்கிரனுடைய பார்வையும் 4ஆம் இடத்துக்கு விழுது. ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ்க்கு நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. பொதுவாகவே ஜென்மசனியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி 11ஆம் இடம், 11ஆம் அதிபதி தான் குரு. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பில் கேர்ஃபுல்லாக இருங்க. நண்பனை எதிரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அக்டோபரில் நடக்கும். முக்கியமாக 2வது வாரம் நடக்கும். அக்டோபர் 2வது வாரம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. உன்னை தானே நம்பின, நீ ஏன் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் ரெண்டுலேயுமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். பொதுவாக சரிங்க. ஓகே, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி, எங்களுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சாட்டர்ன் இருக்கிறதுனால ஒரு நெகட்டிவ் தாட், நான் ஏன் படிக்கணும், நான் படிக்கணுமா அப்படிங்கிற தாட்ஸ்லாம் வரும். பட் ஸ்டடீஸில் பிரேக் விழுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகும். நீங்கள் படிக்கிற படிப்புக்கான சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் கான்செப்ட்ஸ் டக்குன்னு புரியாது. கொஞ்சம் மெனக்கிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கக்கூடிய ஒரு ஸ்லோ லேர்னிங் அப்படிங்கிறது நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று தான். சரிங்க, எங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்கும், நீர் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதாவது சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், தலையில் நீர் கோர்த்துட்டு சளி பிடிச்சிக்கிட்டு அது ஒரு தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நல்ல தண்ணி குடித்து உடம்பை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பல வகையான ஒரு பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்றும். வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் அதிபதியான புதன் 9ல் தான் இருக்கிறாரு. 12ஆம் அதிபதியான சனி ராசியிலே இருக்கிறாரு. பெருசாக பிராப்தம் இல்லை, 1 or 2 கிடச்சதுன்னா ஜாதகத்தை பொறுத்து கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ கும்பத்தில் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிறவங்க ஒரு ஜாதக கன்சல்டேஷனை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கும்பத்துக்கு இவ்வளோ நாள் நான் பார்த்ததில் இந்த மாதம் ரொம்பவே பாசிட்டிவ் தான். அதுக்கடுத்தும் ஒவ்வொரு மாதமும் ரொம்பவே பாசிட்டிவ் தான் வரப்போகுது. ஏன்னா ஜனவரிக்கு மேலெலாம் அந்த அஷ்டம சனியுடைய வீரியம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தெல்லாம் அவர் கிராஸ் பண்ணிவிடுவார். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேகமான பலன் என்னன்னு தெரியணும்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் டீட்டெயில்டான சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். நான் சஜஸ்ட் பண்ணுற ரெமெடிஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான். அதாவது வாழ்வியல் பரிகாரங்கள். நீங்கள் அன்றாடம் குளித்து வேலைக்கு போய் கோயிலுக்கு போகிற மாதிரி வாழ்வியல் மாற்றங்கள் மூலமாக செய்யக்கூடிய பரிகாரங்கள்னால கிடைக்கக்கூடிய வெற்றிங்கிறது அபாரமாக இருக்குது. இதில் ஜெயித்தவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் கும்பம். நன்றி, வணக்கம்.